முடிஞ்சாலும் நான் பாக்குறேன்னா எத்தனை வருஷம் ஆகுது? 20 வருஷம் முடிஞ்சாலும் நான் பாக்குறேன்னா நடந்துட்டாரு. இப்ப 5 வருஷமா ரொம்ப 20 வருஷம் ஆச்சு. 5 வருஷம் ஆச்சுல. நான் முடிஞ்சாலும் நான் ட்ரை பண்றேன். சட்டை கட்டலாம். சட்டையில காசு எடுத்துரு. இல்ல போன் அடிச்சு தான் கூப்பிடுறேன். அடிச்சு கூப்பிடுறேன். ஒன்னதான் சொன்னேன். அடிச்சு நான் கூப்பிடுறேன்னு ஒன்னதாமா எனக்கு பின்னாடி சரி சரி எங்க படிக்குது? எங்க பிரச்சனை? உணவு கிடையாது. உணவு கிடையாது. பால் உணவு தான். இடுபுடுதா? ஆமா இடுபுடு. சரி புரிய கொஞ்சம் புரிய முடியுமா? புரிய முடியும். இல்ல திரும்பி புரியணும். ஏங்க வாங்க. வச்சுக்கப்பா. பெல்ட் கட்டுங்க. கல்யாணம் அடிமையாடா அவரை மாறிக்கிறேன். சேர பிடிக்குமா? புனிய முடியாதான் கிடையாது. சாப்பிட்டு வாங்க. கீழே புனிங்க. சேர புனிங்க. சேர புனிங்க. கீழே புனிங்க. இங்க புனிங்க. நான் கீழே புனிங்க. நான் புடிச்சு புனிங்க. இங்க புனிங்க. ரெண்டையும் புனிங்க. அப்படியே புனிங்க ஓட்றாங்க. ஏமா போறங்க சைலன்ஸ் போடுங்க. யாரும் சொல்ல கூடாது. நீங்க எப்ப போறீங்க? குச்சினாங்க. பாக்குறேன். பிடிச்சிட்டு வரேன். பிடிச்சிக்கிறியா?
நல்லா ஃப்ரீயா இடம் கொடுப்பான். இல்ல அப்படிதான். பின்னாடி வர ஒரு ஏன்னா பின்னாடி திரும்ப பாருங்க. முன்னாடி உட்கார்ந்து மாட்டாரு. அப்படியே பின்னாடி இருக்க மாறவங்க பின்னாடி இருக்க முன்னாடி இருக்கவங்க அப்படியே போய் விட்டுட்டா பின்னாடி. அப்படிதான் நல்லா வாங்க. கால் நீட்டு. என்னால ஏந்து போக முடியாது. உட்காருக்கா? இங்க பாருங்க இடம். காலக்குடியா காலை கொடுங்க. இந்த பேக் அந்த மூலையில வச்சிருக்கேன். அந்த வேதியில அந்த பேக் இருக்கு. அந்த வேங்க எடுத்து வழிவா வழிகிறது வலியெல்லாம் இருக்குது வலிக்குதான்னு கேக்குறாரு. வலி இருக்குது லைட்டா தெரியுது. கசாயமா பேசாதீங்கம்மா. போன சைலன்ஸ் போடுங்க பேசுறவங்க வெளியே வெளியே பேசுவாங்க தயவுசெய்து சார் கையெழுத்து கும்பிடுறவங்களுக்கு வலிக்குதா வலிக்குதா இல்ல இல்ல கை வைக்கிறது தான் தெரியுது எனக்கு. தெரியுதா தெரியுது முன்ன தெரியாதா தெரியும் ஆ. தெரியும் அப்போ அதே தெரியுது ஆ? அது தெரியுது முன்ன மாதிரி அப்படியே தெரியுதுன்ற ஏறும் கை விட்டா தெரியும் எப்படி நல்லா தெரியும் இல்ல வலி ரோதுக்கா வலி வலி இருக்கா குறைச்சா வலி இல்ல வலி இருக்குது அப்படி ஆ? வலி இருக்குது வலி தொடும்போது வலி தெரியுதுன்ற இப்ப இருக்கானே இல்ல இல்ல நாம இல்ல வலிய குறைச்சா வலி லூஸ் விடுங்க லூஸ் விடுங்க. அதை வச்சு அப்படிதான் வந்து கால் கால் இதுவா இருக்குது. லூஸ் திருப்பினாக்கா இதுவா இருக்கும். வீட்டுல கடுகெண்ணெய் வாங்கிக்க கடுகெண்ணெய் மஞ்சத்தூள் கொஞ்சம் பச்சை கருப்பம் போட்டு காய்ச்சி வச்சுட்டு டெய்லி இங்கிருந்து உழி விட்டு நல்லா சுருதி வச்சு ஒத்தம் கொடுங்க கொடுங்க சரியாயிரும் கொஞ்சம் கொஞ்சம் மரணம் வரும் மொத்தமா வராது கொஞ்சம் வரும் அது வந்தா போதும் எனக்கு செய்யணும் நான் எதிர்பார்க்காத நானே போன வரணும் ஒண்ணுதான் இது ஒண்ணு. ஒரு டியூப் இருக்கிற செத்துலான்னு முடிவு பண்ணியா இல்லை சார் செத்துலான்னு நிறைய காலு அந்த 2 காலுமே அஞ்சு வருஷம் ஆச்சுல்ல அவர் ஆபரேஷன் பண்ணிக்கிற உள்ள அப்படியே ஒரு கண்டினியூ பண்ணி தானே இந்த வந்துருக்காரு இருங்க இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுங்க வீட்டுல காலு அம்மா வலிக்குதா? இங்க அம்மா வலிக்குதா? தூக்கி செய்யா
வலிக்குதா? ஆ? வலிக்குது. பாரு அவங்க பாரு இருக்கா? இருக்கு வலி இருக்கு. பரையில முன்ன சுத்தமா வலி இல்லாத இந்த வலி இருக்குது. சுத்தமா வலி எல்லாம் இருக்காது. இப்பதான் வலி எல்லாம் ஏன் மடக்குற? இல்ல அது அப்படி தானே இழுத்துக்கும் அந்த மாதிரி இழுத்த நான் பாத்துக்கிறேன். இருக்குமா? என்ன இருக்குத பாத்துக்கணும். கால் நட்டு வலிக்குது. நரம்போட ஸ்ட்ரென்த் கிடையாது. வலு இல்லை. வச்சு பாருங்க நெத்திங்க பாருங்க. எப்படி சொல்லணும்? காலை ஊனுங்க இல்லைங்க எப்படி தெரியுது? நிக்கிற மாதிரி நிக்கிற மாதிரி தெரியுது. எனக்கா சொல்லக்கூடாது. கொஞ்சம் இப்ப வந்து இப்ப பின்னாடி முதல் பின்னாடி இது பண்ணீங்களா சுத்தமா நிக்க முடியாது. இப்ப கொஞ்சம் நிக்க வருதா? இத பாடா பண்ணுங்க. உன்ன பழைய நடுவில் நான் கொண்டு வரேன். தப்பா இருக்கா? இல்ல இல்ல சரி கேட்டீங்களா? எங்க அப்பா பேக்க வச்சுக்கிறேன். எங்க அப்பா வட கூட்டு அப்பா எத்தனை பரவாயில்லையா? ஏமா கட்டிக்கலாமா? என்ன பேச என்னைய கும்பிடுங்க? என்ன யாரும் கும்பிடாது. நான் ஒரு மனுதான் எடுத்து பண்றேன். தான் இன்னைக்கு பரவாயில்லையா? பரவாயில்ல பரவாயில்ல. எனக்கா சொல்லாதீங்க. இல்ல இல்ல இப்ப முதல்ல அங்க நிக்கும் போது நிக்க முடியாது. அந்த குனி வச்சுங்க. இப்ப கொஞ்சம் புடிச்சுனா அப்படியே நின்று பரவாயில்லையா? பாப்பேன். எனக்கா சொல்றீங்களா உங்களுக்கா சொல்றீங்களா? எனக்கா நீ சொல்லவே கூடாது. முதல்ல நீங்க இருக்கும்போது காலை அப்படியே இது பண்ண முடியாது. காலை நிக்க முடியாது. இப்ப கொஞ்சம் அப்படியே நிக்கணும். கால் நீட்டு 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 காலை நீட்டியா? இந்த கால் நீட்டு அங்க நீட்டுங்கய்யா. நீட்டியா 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 பார்த்து வானல் மட்டும் கொடுத்தாதீங்க. உட்கார் பாட்டி. ஸ்டூல் தருமா? இல்லை எவ்வளவு நேரம் நின்னு இதை விட்டு நீ சாயந்தரம் வரைக்கும் கழிச்சு போக கூடாது. உனக்கு தட்டில் சாப்பாடு சொல்லி நீங்க சாப்பிட்டு பாருங்க. ஆமா சொல்லிட்டேன். அப்படியே அப்படியே அம்மா அம்மா இப்படி வாங்க. இந்த போங்க. நான் என்ன பண்றேன் பாத்தீங்களா? சரி வாங்க வாங்க பொறுமையா வாங்க. ஐயா என்ன பண்றோம் பாருங்க. இந்த மாதிரி இந்த அடியில நல்லா எண்ணெய் போடணும். ஒரு சுடுதண்ணி வச்சு ஒருத்தரம் போடுங்க. அவர் எப்போ வராரோ சாப்பிட கூட எப்படி வருவார்ல பண்ணுங்க. நைட்டுக்கு வருவார்ல பண்ணுங்க. தூங்க போறவங்க போய் பண்ணிட்டு சொல்லி வச்சு பண்ணி எண்ணெய் போட்டு சொல்லி வச்சு ஒருத்தரம் போடுங்க. அவர் நடக்க என்ன பேச மாட்டீங்க? எப்படி இருக்குது? பரவாயில்ல சார். நான் முதல்ல குனியும் போது நிக்க முடியல. இப்ப கொஞ்சம் அப்படின்னு நீ கலர் நீட்டி பாரு மடக்கி பாரு பதில் பாரு. நேரம் உட்காந்து பாருங்க. நீட்டுங்க. பாரு விழு வரும்.
இழுங்க நீ இழுங்க 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 வரும் இழுங்க லூஸாக தான் இருக்குது வருங்க அந்த கால் பண்ணி பாரு ஆட்டி பாரு இந்த கால் ஆட்டி பாரு லூஸாக கட்டி எடுக்கிறது லூஸ் பண்ணியாச்சு உனக்கு எப்படி பாருங்க முடியா இருக்கு கை கை செய்ய கை வச்சு தட்டி நீட்டு இப்போ காலை செய்ய கை சப்போர்ட் செய்யல எப்படி நீட்ட முடியுது நீட்ட முடியுது சந்தோஷமா சந்தோஷமாமா வீட்டில் பண்ணணும் பண்ணுன்னா அவர் ஆட்டோமேட்டிக்காக பழைய நிலைமைக்கு வந்துடுவார் அது உன் கையில் இருக்குது என்னால் முடிஞ்ச நான் பண்ணி சொன்னேன் முடிஞ்சா நான் பண்ணுறேன் இல்லைன்னு சொல்லி தான் அனுப்பிச்சு நினைக்காரு இப்போ அவர் மனசுக்கே திருப்தியா பரவாயில்ல சொல்லிட்டாரு இதை நீங்கள் பண்ணுங்க ஃப்ரீ ஆகிடுவார் வேற ஒண்ணு போதுமா காது கேக்குதா கேட்கலையா இப்போ கர்ண பேர் காது கேட்க தம்பி உன் காதை நான் கிழிச்சுறேன் ஒரு காது கல்லு நான் பாரு ஆபரேஷனே பண்ணிடுறேன் காதை இதை பண்ணவே கூடாது நானு இருந்தாலும் பண்ண ஐயா பாடியப்ப கேக்குதா 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 ஐயா சார் கேக்குதா பாருங்க சத்தம் சவுண்ட் நல்லா கேக்குது கேக்குதா பாரு கேக்குதானே கேக்குதா ஓ பாரியா கேக்குதா கேக்கலையா வச்சாதான் நல்லா கேட்கறது தெரியும் எனக்கு இப்ப லைட்டா கேக்குதா கேக்கலையா கேக்குதா கேக்கலையா இப்ப கேக்குது இப்ப கேக்குது ஐயா அவர் காட்டு பக்கத்துல இருந்து வராரு 25 வருஷமா இருந்துச்சான் இப்போ 5 வருஷம் சுத்தமா நடக்க முடியாம ஆகி போச்சு இப்போ ஓரளவுக்கு நான் ஐயா கேட்டு கொஞ்சம் சரி பண்ணிக்கிறேன் அவரே வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு நீங்களே கேட்கலாம் இப்போ பரவாயில்ல இவர் அந்த பிறகு சுத்தமா இதுவாக நிற்க முடியாது இருந்தது அப்படியே கொஞ்சம் நிற்கிற அவங்கள பிடிச்சின்னு கொஞ்சம் நிற்கிற மாதிரி தெரியுது எனக்கு இப்போ பரவாயில்ல இது 25 வருஷமா இருக்குது இது போல ஏன்னா 5 வருஷமா சுத்தமா நடக்க முடியாம போயிட்டு பணம் எதுவும் எதிர்பார்க்கல இது முடிஞ்சது அன்னதானத்துக்கு மட்டும் ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லியிருக்காரு நான் கண்டிப்பா செய்வேன் இவர் நல்லா ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க ரொம்ப சந்தோஷம் எப்படி இருக்கு எப்படி இருக்குது என்ன சொல்ற நடக்குதா வாங்க நீங்க கூட ஆடல போய் வாங்க சப்போர்ட் பண்ண அது விழுந்துட்டு மூக்கு கண்ணெல்லாம் போயிருப்பேன் ஏன்றீங்க அப்புறம் கீழே அங்கே நான் பார்த்து பண்ணியா ஓகே ஓகே நாமி என்ன பிரச்சனை சரி போ வேகமா போனா நடந்து போ பார்க்கலாம் நடந்து போ நடந்து போ 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 நடந்து போயிட்டா ரெடி வருது குடிக்காம போறேன் எப்படி கேட்டேன் நல்லா இருக்கா ரொம்ப வலிக்குது கதவெல்லாம் பிடிக்காம வெளியே போயிட்டேன் பரவாயில்ல பரவாயில்ல ஐயா அதான் கொஞ்சம் முன்னைக்கு பின்னாடி நடந்து போதா சீக்கிரமா போதா ஸ்பீடா போதா பரவாயில்ல ஐயா பரவாயில்லையா பரவாயில்லையா
பரவாயில்லையா? வீட்டுல போயிட்டு நான் சொல்றது செய்ய உடனே எல்லாரும் பாய்க்கலாம் பண்ணிருக்கேன். வீட்டுல போட்டு எண்ணெய் போட்டு உருவிட்டு இந்த காலை இப்படி நீட்டணும், இப்படி மடக்கணும், எப்படி நீட்டணும். பொறுமையா கொள்ளுவாங்க. கீழே கொஞ்சம் படிச்சு பாரு, வரும். கொஞ்சம் விட்டுட்டு கீழே விட்டு மடக்கு 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 வரும். மடக்க இல்லை, மடக்கு மடக்க வரலாம். மடக்கு நான் பாத்துக்கிறேன். ரப்பா இருக்கு மடக்கு இப்படி போடு, இப்படி போடு. மடக்கு இதை மடக்கு அப்படி மடக்கு. நியூட்ரு நியூட்ரு அவளே மாட்டேன். வீட்டுல போய் பண்ணுங்க, வீட்டுல போய் பண்ணணும். நடக்க முடியாது, ஃப்ரீயா இருக்கா? கொஞ்சம் நடந்து போ, கொஞ்சம் வேகமாக போ, நடந்து போங்க. இப்ப நடந்து போ. என்ன மறைக்கிறீங்க? என்னது மேல போட சொல்றேன். பரவாயில்லையாமா? சொல்லுங்க. நடக்கிறது பரவாயில்லையா? முடியல. அதே மாதிரி வீட்டுல போயிட்டு எண்ணெய் போட்டு உருவி விட்டு சுடுதண்ணி வச்சு என்ன சொன்னேன், ஒத்தனை கொடுக்கும். கொடுத்தா கொஞ்சமா குறையாது. நான் எல்லா வீடியோல அதே சொல்றேன். இப்பயும் சொல்லி போய் பயன்படுத்திங்க. யாராவது தம்பி ஐயா, எங்க அம்மா வந்து குளப்பக்கத்தில் ஒரு எத்தனை வருஷம் வலிமா? 6 வருஷம் வலி. கொஞ்சம் நடந்து வர்றது கஷ்டப்பட்டாங்க. இப்போ அந்த அம்மாவே எப்படி இருக்குன்னு அவங்களே சொல்லுவாங்க. நான் சொல்லக்கூடாது. அதனால வர மக்களிடையே பேட்டி கொடுத்து சொல்லிக்கிறேன். நான் அவங்களே கொடுத்தா தான் மக்களுக்கு தெரியும் நான் யார் என்ன பண்ணுறேன், ஏது பண்ணுறேன். அதனால அவங்களே சொல்லுவாங்க, கேட்டுங்க. அங்கே கேமரா பார்த்து சொல்லுங்க. ஐயா, 6 வருஷமா கால் முட்டி மடக்க முடியாம இருந்தேன். இப்போ பரவாயில்ல, வலி பரவாயில்ல. எதையாவது பிடிச்சின்னு தான் நடப்பேன். இப்போ பிடிக்காம நடக்கிறேன். பரவாயில்ல, இப்போ வலி பரவாயில்ல, முட்டி வலி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐயா. 2 அவர் பண்ணிங்களா? அவர் தானே 10 வருஷம் ஆபரேஷன் பண்ணி 10 வருஷம் ஆயிடுச்சு. ஆபரேஷன் பண்ணி 10 வருஷம் ஆயிடுச்சு. ரொம்ப வலிக்குது. 2 முட்டி வலிக்குது. 2 முட்டியும் வலிக்குது. 10 வருஷம் ஆபரேஷன் பண்ணியா? இல்ல, இப்போ 10 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ ரொம்ப வலிக்குது. உள்ள வந்து ஆபரேஷன் பண்ணி 10 வருஷம் ஆகுது. அதான் கேக்குறேன். 2 முட்டியும் இப்போ வலிக்குதான். ரொம்ப வலிக்குது. இப்ப பாருங்க, வலிக்குதான்னு பாருமா. வலிக்குதான்னு பாருங்க. நீட்டுங்க, காலை நீட்டு படக்குங்க. கொஞ்சமாவது குறைஞ்சிக்கிட்டான்னு பாருங்க. முதல்ல இருந்ததுக்கு பெஸ்ட். கொஞ்சம் பரவாயில்ல. எனக்கா சொல்லாதீங்க. கொஞ்சம் குறைஞ்சிக்கா? எந்திரிச்சு நின்னுக்க. குறைஞ்சிக்காங்க. கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. வந்து போலாம். போங்க போங்க. போன மாதிரி காலை மாடிக்கலாம், தூக்கிச்சு போங்க. எப்படிமா இருக்கு? நடக்கிறேன், லேசா லேசா இருக்குதா? வீட்டுல போய் இதாவது பண்ணணும். பண்ணிட்டு துணி வச்சு ஒத்தனை வச்சுன்னா வராது, இல்லைன்னா வரும் போகாது. நான் தெளிவா சொல்லிடுறேன். உட்காருங்க. அதான் இப்ப எப்படி இருக்குது?
அதே மாதிரி வீட்டுல படிக்க யாராவது இப்படி பண்ணீங்கன்னா வலி குறையணும் குறையாது. கரெக்டா? எங்க வரீங்க? ஐயா, இந்த அம்மாவுக்கு வந்து 10 வருஷம் வலியும் கொலப்பாக்கத்துல வந்திருக்காங்க. ஏன்னா அந்த அம்மாவே சொல்லுவாங்க எனக்கு எத்தனை வருஷம் வலி இருந்துச்சு, நான் என்ன பண்றேன்றது அவங்களே சொல்லுவாங்க. அந்த அம்மாவே கட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க நான் கொலப்பாக்கத்துலேருந்து வரேன். எனக்கு இந்த முட்டி வலிந்து ரொம்ப வருஷமா இருக்கு. அதனால ஆப்ரேஷன் பண்ண 2 முட்டியும் 10 வருஷம் ஆயிடுச்சு ஆப்ரேஷன் பண்ணி. இப்போ வந்து ரொம்ப வலிக்குது. இங்க ஐயாக்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் இந்த வலி கொஞ்சம் இந்த உரி விட்டதுக்கு அப்புறம் வலி எல்லாம் கொஞ்சம் கம்மியாகுது, ஓரளவு நடக்க முடியுது. ஐயா வந்து காசு எதுவும் வாங்குறது இல்லை, எல்லாருக்கும் அன்னதானம் பண்றாரு. எனக்கு நல்லா ஆயிடுச்சுன்னா நான் வந்து அன்னதானத்துக்கு ஏதாவது கொடுக்குறேன். என்ன சொன்னாங்க? வேணும் கொடுத்தாங்கல்ல, அவங்க கொடுத்த அவங்க நீங்க வாங்கி கொடுத்த துட்டு போட்டியா போட்டுதா? எனக்கு கருமான தேர்னு எத்தனை பேர் சொல்லுவேன்? நான் கையெழுத்து கும்பிட்டு பேசாதீங்கன்ற நான் கேட்டா கேட்க மாட்டேன், சொல்றது கேட்க மாட்டேன், ஒண்ணும் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு கதை தெரியும். என்ன வேலை? எத்தனை சொல்லுமா? எங்க வலிக்குது? இடிப்பு முட்டி வலி இடிப்பு வலிக்குது. மூச்சு ஆசிரியர் பார்க்கணும், ஆட்டுக்கிட்ட பார்க்கணும். இப்ப இடுப்பு வலிக்குது, கால் வலிக்குது, 3 வருஷமா இருக்குது. வேற எங்கேயும் போனீங்களா? என்ன சொன்னாங்க? திரும்புங்க. இடுப்பு சொல்லலாமா? இடுப்பு சொல்லலாமா? எந்திரிங்க, திரும்புங்க. உடனே தமிழ் தானே சொல்றேன், கத்தாதீங்க கத்தாதீங்கன்னு. புடி ஏன்னா பேசுறது அந்த மைக்கு போகுது, அவர் மக்கள் பேசுறது வெளியே வர மாட்டேங்குது. திரும்புமா கால் பண்ணி கை பண்ணி எப்படி நிமிர்மா எப்படி கேள்வி எப்படி இருக்கு இடுப்பு வலி? அந்த சொல்லுங்க முதல்ல, எனக்கா சொல்லாத. உனக்கு எப்படி இடுப்பு வலி? பழைய சுத்தமா இன்னைக்கு கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டா எப்படி நடந்து பார்த்தா தெரியும். பூரா போன பிள்ளை விழுந்துட போகுது. நடந்து இப்ப வலி போச்சு, குறைஞ்சிச்சு. மூச்சு விட்டுருமா? இடுப்பு வலி இருக்க மாட்டேன். எப்படி வலிக்கும்? இத்தனை வரைக்கும் வைத்தியம் பண்ண தெரியல. சொன்னதுக்கு உட்காரு புடி. இத்தனை வலி மாதிரி உடம்பு போட்டு வலிக்குன்ற ஆச்சரியமா இருக்கு. அவன் சொல்ல தெரியல. ஏச்சு போமா வலி குறைன்ற அப்புறம் உட்காந்து தெரியுது. தெரியா அது வார்த்தை. சொல்லுமா முடியுதாங்க? பரவாயில்லையாண்ணே? உட்காரு போயிட்டு பாக்கணுமா சொல்லுமா? அவர் கதை என்னன்னு சொல்லு. அவர் பேசி முதல்ல நடந்து போய் கால் வலி குறைச்சார், குறையில அதை பேசி எனக்கு முதல்ல எப்படி இருக்குதா?
அதை சொல்லணுமா? நீ உன் கதை என்ன சொல்லுங்க. நீ சொல்லு, என்ன கதை சொல்லு. சரி சரி சரி. என்ன பண்ணுங்க, என்ன பண்ணுன்னு சொல்லுங்க. நேரம் செய்யணும் அப்படின்னா வருதான். நம்ம கர்ம வரணும் உள்ளுக்கு தான் பண்ணி அனுப்பிச்சுதான் ஆகணும். நீ செஞ்சிருக்கியா? அதை விடு. அடுத்த செஞ்சா யாரும் சொல்லி மாட்டிக்கிறாதீங்க. யாரும் செஞ்சு அழுத்திட முடியாது. தெய்வத்தை அவங்க கும்புற சாமி மட்டும் கும்பிடு, நல்லா இருப்பீங்க. பண்ணிடல உனக்கு எதுவும் வராது. நான் ஊருக்கெல்லாம் வைக்க முடியாது. ஹார்ட் அட்டாக் வச்சு நான் ஆபரேஷன் பண்ணிட்டு என்ன பண்றது? நான் உனக்கு கேட்கறேன். இப்ப சொல்ல எனக்கு அதெல்லாம் கர்மம் மட்டும் சொல்றேன். 4 ட்ரிப் ஹார்ட் அட்டாக் வச்சு ஆபரேஷன் பண்ணிக்க நோய்கள் இந்த காலில் கொஞ்சம் வெளியே போயிடுச்சு. தெரியும் கேளு. இன்னைக்கு மக்கள் உலகம் இன்னைக்கு ஒரு சரியாயிடுச்சு. இன்னைக்கு மக்களுக்கு வார்த்தை விடுறாங்க பாக்குறேன். அந்த கர்மம் எனக்கு இருக்குல்ல, இருக்கா இல்லையா? இங்க மக்களுக்கு ஏதோ மக்கள்கிட்ட வாங்குறேன், மக்கள்கிட்ட வாங்கி மக்கள்கிட்ட சோறு போறாங்க. புண்ணியம் தான் எனக்கு நிக்கிறேன். இன்னைக்கு மக்களுக்கு வைத்தியம் பண்றேன். போதுமா? இப்ப மூச்சு தருதா? சொல்லு ஏன்டா போடு கை போட்டு பறகு கேட்டு இப்ப கை பண்ணி தரேன். உனக்கு என்ன குறைய இடம் சொல்லு. என்னால முடியும், நான் போயிட்டேன். ஐயா ஊர்ல இருக்கியா? எங்க இருக்கிற ஊர்ல நீ? அதான் இப்படிவா கேமரா ஓடுது. சிக்க வர நீ கூட போயிட்டு போற. அப்படிவா அப்படிவா வைங்க வைங்க வைங்க. ஐயா என்னையா கும்பிடுறேன். நீ போய் சாப்பிட்டு வா. சோறு சாப்பிட்டு வா. சோறு சாப்பிட்டு வா. சாப்பிட்டு வாங்க. தேங்காய் தலையில தரேன். இது உள்ளுக்குள்ள புளி வைத்தியத்துக்கான பண்றேன். கொடுத்து 5 கிட்ட சொல்லிட்டு என்ன சொல்லணும் அதை செய்யணும். 5 சொல்லிட்டேன். என் வேலை கரெக்டா இருக்கணும். மூச்சு தலையை அடைச்சிச்சா? என்ன போயிருக்கல என்ன வருது? இப்ப மூச்சு விட்டு பாரு. பரவாயில்லையா? பரவாயில்லையாக்கா? நாமத்தான் வாயில போட்டு குடிக்கணும் தண்ணியில. ஐயா எனக்கு இந்த உடம்பு மூச்சு வாங்கதை போச்சு. எனக்கு கும்பிட வேணாத்தான். நீ நல்லா தான் போதுத்தான். மக்கள் சேவை என்னுடைய வேலை. மக்களுக்காகவே நான் இருக்கிற செய்யணும். என் கஷ்டம் என்னோட போகணும். மக்கள் கஷ்டத்தை எடுத்து வரதான் பயந்துக்கிறேன். இதை போட்டு குடி. நெத்தில வை. இந்த காலு என்ன போட்டியாவா? இதெல்லாம் வந்த வாய் அங்க ஓரம் வைக்க உட்காந்து என்ன பண்றது? சொல்லு உட்காரு. சொல்லு என்ன என்ன சொல்லி பாத்தியா? என்ன செய்வ? எப்படி விடுவ? மற்றவங்க சொல்றத பாத்தியா பாக்கலையா? என்ன பண்ண? என்ன அது மாதிரி நீவணும். இது மாதிரி நீ விட்டு சுடுதண்ணி வச்சு ஒத்தனம் கொடுக்கணும். கொடுத்தா வழி குறைஞ்சிரும். இல்லைன்னா குறையாது. கையில சொல்லி விடுற. இப்ப எப்படி தள்ளி கொடுங்க? மூச்சு வருது? பரவாயில்லையா? இப்ப இங்க வந்துட்டேன். ஐயா கால பட்டுட்டேன். பாக்குறேன், முடிஞ்சாலும் பாக்குறேன். ட்ரை பண்றேன்னா வந்தா தான் அடிக்குது. காது கேக்குதா? கேக்குதா? உண்மையாவா? கேக்குதா? கேக்கல? ஓ நல்லா பாருமா. கேக்குதா? வெறியம்பாக்கம் இருக்கிறாங்க. 5 வருஷம் வலி, கால் வலி, இடுப்பு வலி,
இப்போ எல்லாத்தையும் ஐயாட்ட கேட்டு நான் பண்ணி கொடுத்துக்கிறேன். ஏன்னா அவங்களே சொல்லுவாங்க, ஏன்னா நான் சொல்லக்கூடாது தான். ஏன்னா மக்களை வச்சு சொந்தக்கார வச்சு பேட்டி தரான்னு சொல்லுவாங்க. அதனால தான் மக்கள் எந்தெந்த ஊர்லேருந்து வராங்க என்னன்றது அவங்களே சொல்கிறேன், அவங்களே சொல்லுவாங்க. 4 வருஷம் 5 வருஷமா கை வலி, இடுப்பு வலி, முட்டு வலி, மூச்சு திணறல், எவ்வளவோ ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போயிட்டு வந்தேன். ஒன்றும் கேட்கல. இப்போ ஐயா கோயிலுக்கு வந்திருக்கிறேன். கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பரவாயில்ல, பேசுகிறேன், நடக்க முடியுது, காது கேட்குது. இந்த பொண்ணுக்கு 5 வருஷம் கை வலியாம், இப்போ உடனே சரியாச்சுன்றாங்க. இந்த பொண்ணு அது பெரிய மக்கள் தான் சொல்லுதா. என் வீடு விருகம்பாக்கம். பாப்பா பிறந்ததுலேருந்து கை மரத்துருந்தது, ரைட் சைடு மட்டும். இப்போ வந்து ஐயா இது பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 90% பரவாயில்ல. கேட்க மாட்டேங்க. எந்த ஊர்ல வரீங்க, என்ன பிரச்சனை முது கொஞ்சம் ஆபீஸ்ல இருக்கு. 2 பிளேட் எடுத்து உடம்புல ஆனா மாத்திரை எவ்வளவு போட்டாலும் தேவை முட்டி வலி 15 நாள் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. அதுக்கு முன்னாடி கண்ட்ரோல் இப்போ ரொம்ப முடியாம எவ்வளவு சொல்ற 5 வருஷம் ஆகுதா? இல்ல 10 நாள் தான். 10 நாள் எங்க வலிக்குது? அப்புறம் இதனால 2 பிளேட் இருக்கு. 2 பிளேட் இல்ல. எத்தனை வருஷம் ஆபரேஷன் பண்ணி? 5 வருஷம். வலிக்குது இப்போ ஒரு 10 நாள் ரொம்ப வலிக்குது. இருக்கான்னு பாருங்க, இருக்கான்னு பாரு. என்ன அதான் லூஸ் பண்ணி இருக்கா வலிக்கான்னு பாரு. என்ன நீ சொல்ற ஒன்று புரிய மாட்டேங்குது. நல்லா தெரியும் பாரு, இருக்கான்னு பாரு. பாரு காட்டு, எங்க பாரு காட்டு, இருக்கான்னு பாரு. நல்லா நல்லா பாரு, இருக்கான்னு வந்து சொல்லு. வழி இருக்கு, வழி இருக்கு. திரும்ப திரும்ப இப்படி வாங்கம்மா, இப்படி போன இப்படி வாங்கம்மா. குனிய குனிய சேர பிடிச்சிக்கா. வீட்டுல இது மாதிரி பண்ணணும்னா சரிங்க. போய் சாப்பிட்டாங்க. 1/2 மணி நேரம் 3:30 டீ எல்லாத்துக்கும். எரியா கூடாது. இங்கதான் போகணும். வீட்டு பாரு, டிக்கெட் பாரு, டிக்கெட் பாரு, விடுபடி இருக்கானே. வேற என்ன வேணும்? இருக்கானு பாரு, முட்டு வெளியே இல்ல உட்கார். இல்ல கிளம்ப சொல்லுங்கண்ணே. அது லேட்டா டைட்டு தான் அதிகமா இருக்கு. அதுதான் அது ஒரு நாளா இருக்க உடனே மேல வை, மேல வை. என்ன கும்பிடாத, நீ மேல வை. இது யார் வைக்காது. ஐயா அப்படி வாங்க, என்ன பண்ணுவாங்க வாங்க. ஒரு தகவல் வாங்கிங்களா? இப்ப இல்ல அத சொல்ல இல்ல எடுத்தாச்சுன்னு சொல்றாங்க. ஏன் வாங்கினதான் கேள்வி. அதுக்கு முன்னாடி யாரும் நல்லா ஓடிச்சுல. அந்த தகுதி இருக்கும் போது ஓடுச்சு. தகுதி அதுக்காக தான் வாங்கி வச்சோம். இப்ப தகவல் போட ஓடல வியாபாரம். தகவல் வச்சு இந்த மாதிரி ஆளு என்ன பண்றது?
அப்படியே நல்லா வியாபாரம் முடிச்சு ஏன் கவனிச்சு கிடச்சுங்க மூணு தான் கேட்குது கழுதுன்னு வாங்கிய நல்லா யோசிச்சுல அப்படியே ஏன் தூக்கி போட்டியா கரண்டா உடனே இருக்கு பவருக்கு கீழே உட்காருங்க அதுக்கு உங்களை தேடி வந்திருக்காங்க உட்காரு அது நீங்க போற நீங்க உடனே நாம கேட்டீங்க கடையில பையன் சாப்பிடாம இருக்கான் நான் அதுதான் சொன்னேன் ஆடு எங்க வெட்டணும் ஆடு எங்க வெட்டணும் எங்க வெட்டிங்க உங்க குலசாமிக்கு எங்க வெட்டணும் வெட்டிங்க ஆடு வெட்டணும் வேண்டிட்டீங்களா வருது அது இப்போதைக்கு கதை இல்லை உங்க குலதெய்வத்துக்கு ஆடு வெட்டீங்களா நீங்க வெட்டலையா அப்பா தான் வெட்டணும் நீ அப்பாவோட கூட பையன் வெட்டுவான் அப்பா இல்லைங்க அப்பா போய் 1 வருஷம் ஐயா புரியலையா ஐயா பதட்டப்படாதுன்னு கேளுங்க ஐயா புத்து நம்ம குழந்தைக்கு என்ன செய்யணும்யா சரி அதை தெரிஞ்சுக்கையா ஆடு அப்பா வெட்டினாரு இவங்க வெட்டலையா அவன் சாயம் தானே அது நான் கேட்குறேன் அது என்ன செய்யலாம் அது செய்யாதான் கஷ்டம் தெரியும் ஒருத்தர் வண்டி அடிபடுத்தீங்க அடிக்கடி ஆடு ஒழிஞ்சிருக்கணும் சொல்றேன் என்ன ஒத்துற வச்சுக்கியா அதே ஒழிஞ்சு போகுதுன்னு சொல்லிட்டு அதுதான் சொல்லிட்டு போன வருஷம் ஜூன் மாசம் 12ஆம் தேதி உள்ள காலை எடுத்துட்டு உனக்கு எடுக்காம பண்ணி விட்டுக்காருங்க அப்பா நாராயணன் அதான் கேட்கறேன் தெளிவா கேட்கறேன் அது தகுதிச்சா போட்டு தகுதியா பழகணும் ஆனா அவங்க சாமி கும்பிடுங்க அவ்வளவுதான் சொல்லுவேன் தேவையில்லாம மாட்டிட்டு அவங்களுக்கு கஷ்டம் சரி வேகமா போலாம் போ ஸ்பீடா போ ஐயா ஐயா எப்படி எங்க புரியலையா நிக்கணும் பாரு நிக்கணும் பாருண்ணே நிக்கணும் பாருண்ணே நடக்கூடதான் தெரியுது சட்டை கைட்டு வாங்கய்யா கொஞ்சம் அப்படியே பின்னாடி அப்படி தள்ளி உட்காருங்க பின்னாடி கொண்டாடுங்க கொஞ்சம் பின்னாடி அப்படியே தள்ளுங்க நீங்க கொஞ்சம் அப்படியே நான் இதே மாதிரி செய்யுங்க உங்களுக்கு என்ன அதே மாதிரி என்ன இப்ப பண்ண சொல்றாரு சோப்பா பவுடர் புளியங்கள் என்ன இதெல்லாம் நினைச்சல 2 அத சாப்பிட்டியா தூக்கி கை தூக்கு தூக்கையா என்னாச்சு தூக்க முடியுதுல்ல எவ்வளவு வைத்தியம் எவ்வளவு மாதம் நான் தயவுசெய்து சொல்லி இப்படியெல்லாம் கொடுக்குறேன் ஜென்ஸ் வந்தா வேஸ்ட் கேட்டுவாங்கன்னு இப்ப லூசா வச்சு போட்டு வேற என்ன கொடுக்குற நான் என்ன பண்றேன்னு சொன்ன வைத்தியம் பண்ணு என்ன பண்ணுறேன் எது சொன்னீங்க
நல்லா ஈட்டியா ஈட்டு தானே அது எப்படி ஜெயிக்கிறது லேட்டாக ஓ பெருமாள் பேர் வச்சுட்டு ஆய்வுன்ற அவர் பிரச்சனை இல்ல நம்ம கர்மவான அவரெல்லாம் பண்ண மாட்டாரு நம்ம கர்மவான பண்றான் கை கழுவி புரியலையா சீக்கிரத்தை நிறைய பிடிக்குமா இல்ல சரி தொட்டதே கிடையாது எந்த பழக்கமும் இல்ல எந்த பழக்கம் சாப்பிடுறது இல்லையா சாப்பிடுறது இல்லையா அதையும் சாப்பிடுது தூய செய்யலாம் நடந்து போகலாம் கீழே போனேன் கடை ஒண்ணு அட வேன் போ நடந்து போ எப்படி எனக்கா சொல்லாதீங்க இல்ல உண்மையே அழகா வீட்டுல போய் பாடம் படிக்கணும் என்ன பண்ணு அப்படிதான் சொன்னேன் என்ன போட்டு தேய்க்கணும் சொல்லி கொடுத்தாதான் குறையுதுன்னா குறையாது சொல்லி விடுறேன் ஐயா 5 வருஷம் வெளியே இவரு 2 வருஷம் வெளியே இவர் காவேரி பக்கத்துல இருந்து வந்திருக்காரு ஊட்டி ராஜி வெட்டிஸ்லேருந்து பார்த்துட்டு வந்திருக்காரு இங்கே வந்தோடனே அவருக்கு என்ன பிரச்சனைன்னு நான் சரி பண்ணி கொடுத்துட்டேன் அவரே எவ்வளோ பிரச்சனை அவரே சொல்லுவார் காவேரி பார்த்து வரேன் எனக்கு முட்டி வலி ஷோல்டர் பெயின் இருந்தது இப்போ ஐயா கிட்ட வந்தோடனே நல்லா ஆயிடுச்சு ஐயாவுக்கு ரொம்ப நன்றி ஐயா மத்தியானம் சாப்பாடு போட்டார் வரவங்க எல்லாருக்குமே சாப்பாடு அறுசுவை கொடுத்து எல்லாருக்குமே திருப்திப்படுத்தினார் நான் இது வரைக்கும் எங்கேயுமே பார்த்ததில்லை இதுமாரி ஐயாவுக்கு மிக்க நன்றி சார் கை செட்டா அதான் எண்ணெய் தச்சு போய் 25 வருஷம் முடிஞ்சு சரி சார் கவிதா பூ வாங்கி போங்க பரவாயில்ல எனக்கு உட்காருங்க போங்க சரி வாங்க என்னம்மா ஜென்ஸே போடுவோம் ஜென்ஸா அப்படியே நிற்கிறாங்கம்மா ஐயா அவர் கூப்பிடுவாங்க பார்க்கலாம் நான் எண்ணெயை போட்டு ஒத்தனை வச்சீங்கன்னா வராது சொல்லிக்கிறேன் நீங்க செய்யணும் இருதா என்ன பண்ண கையெடுங்க இருக்கணும் பாருப்ப இருக்கா சார் சொல்லலாமா அதுதான் வீட்டுல போய் பண்ண மாதிரி போயிட்டாரா சரியாப்பா நீ பூ வண்டி எதாவது வைக்கியா 1 மணி வேணுமா போயிட்டு என்ன வேணுமா அது கொஞ்சம் லேட்டாக தான் ஆமா தர தள்ளி இருந்தா தெரியாதா நான் படித்தேன் கொஞ்சம் தண்ணியில சாப்பாடு போட்டு கொடுங்க நான் படித்தேன்
நான் வந்து காரைக்காலுக்கு பக்கத்தில் அம்பவரத்துங்கிற ஊர்லேருந்து வரேன். எங்கள் பொண்ணு இந்த ஊரில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம் வெசர்பாடியில். அவங்க சொல்லி தான் நான் இங்கே வந்தேன். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நொண்டிக்கிட்டு சுத்தமாக நடக்க முடியாமல் வந்தேன். இங்கே வந்து எனக்கு கால் வலி நல்லா போணுச்சு. இப்போ வந்திருக்கிறேன். ஐயா எதுவும் காசு பண்ணலாம் ஒன்றும் கேட்கல. சாப்பாடெலாம் போட்டு வைத்தியம் பார்க்குறாங்க. என்னால் முடிஞ்ச அன்னதானத்தை பண்ணலான்னு நான் இருக்கேன். வேகமாக பார்த்தா பரவாயில்ல, வேகமாக பார்த்தேன். கொஞ்சம் வீட்டில் தான் பண்ணிக்கிறோம். நான் தான் பண்ணி தான் குறையும் சொல்லிக்கிறேன். கொஞ்சம் குறையும் நீங்கள் வீட்டில் பண்ணிக்கிறோம். பண்ணிட்டேன் சார். பேர் என்னதா? அதாவது என்னத்த நல்ல பேர் வச்சுக்கிற ஜிதாதானே என்னத்த அழுகுற? ஐயோ நல்ல பேர் தான் ஜிதாதானே. நல்லா என்ன மாதிரி பேர் அது? அழுகாதத்தா பங்கிருத்தா பங்கிருத்தா 2 வருஷம் வாடி தாக்கிட்டு தொட்டனே அழுகிறியாத்தா என்னத்தா ஜிதாதா? டீ வாங்கித்தாரத்தா இருந்தா குடித்தா அழுகாதத்தா டீ வாங்கித்தா குடித்தா. இங்க பார்த்தா நடந்து போதா பார்க்க கை வச்சுதான் வழி இருக்கும். எப்படிதான் இருக்கு? அதான் எப்படி பரவாயில்லையா? வீட்டுல போய் சேரணும் உட்காந்து யாரும் கை தட்ட மாட்டாங்க. கட்டணும் டீ அப்ப குடிக்கணும். அழுகுது சிரிக்க வச்சாங்க போகும்போது. அவன் நிறைய கவலைப்பட்ட பாருங்க. கவலையோட தீர்த்தணும் என்னதான் தீர்த்தம் கவலையான கவலைப்படாதான். ஏன் இந்த மாதிரி வீட்டு பூஜை உட்கார மாட்டேங்கிறேன். பண்ணிட்டாரு கவலைப்படாத. யாரும் இல்லைன்னு நினைக்காத. அவன் கூட இருக்காங்க. சரியா? கவலைப்படாத. என்னதா? திருப்பி ஏதாவது சொல்லணும். திருப்பதி ஏதாவது வேலை காசு முடி காசு போடுறேன். முடி காசு போட்டுட்டு இருந்தா ஒரு நேரம் வகுத்துறையோட முடியாம பார்த்துட்டு வந்தீங்களே, நாங்க தான் வந்து எடுத்து விட்டோம். 2 மாசம் வாய்ப்பு எடுத்துட்டு உட்கார வச்சோம். பாரு இருக்கு அந்த பார்த்தா அத்தா வழி இருக்கா போச்சா சொல்லுமா? உட்கார 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 உட்காரு. எத்தனை வருஷம் வழி சொல்லி விழுந்துட்டேன். விழுந்தாலும் சரி, எலும்பு போனாலும் சரி, ஜவு போனாலும் சரி, எல்லாத்தையும் சரி பண்ணி தரது எனக்கு வேலை. கரெக்டா? போதா ஓடுத்தா சீக்கிரமா கடவுள் ஓடுத்தா நடத்தா. எப்படி இருக்க? அதான் எப்படி இருக்க? ஒரு நாள் போயிட்டா 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 பாரு போ. பாரு இருக்கான்னு பார்த்தா எடுத்துட்டு பாரு. இன்னி மாதிரி படியில அப்படி இங்கதானே 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 பாரு. பரவாயில்லையா? வீட்டில் போட்டு எண்ணெய் போட்டு உரி வச்சு சுடுதண்ணி வச்சு 3 நாள் எவ்வளோ சுடுதணுமோ அதில் கொடுங்க. வழியா வராது. தெரியுங்களா? ஆமா, இது அதை விட்டுட்டீங்கன்னா வரும். செய்யணும். அடுத்த வாரம் கூட வரேன் நானு. வாங்க வேணாம்னு சொல்ல இந்த வேலை செய்யணும். வரவே வராது. என்னைக்கு கேசரி வச்சுக்க சாமி படுத்து கேசரி கேசரி எப்போ வச்சுங்க?
ஆயிடுச்சு, ஒரு மாசம் ஆயிடுச்சு. ஆச்சு இல்லை அவரே உட்காந்துக்க நான் வந்து பார்த்துட்டு வந்தேன். அவரே உட்காந்துருக்காரா? கரெக்டா உங்களை உட்காந்து எடுத்துக்க போதாம எங்கே வர சார் பரவாயில்ல இதே மாதிரி வீட்டில் பண்ணணும். ஐயா இந்த அம்மா வந்து ஆவடியிலேருந்து வந்திருக்காங்க. இந்த அம்மா எத்தனை வருஷம் தவளி? 2 வருஷமா குதிக்கால். 2 வருஷமா குதிக்கால் வலிச்சு இங்கே வந்தீங்கன்னா குதிக்கால் வலி பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அம்மாவே கேட்டுக்குங்க. 2 வருஷமா இருந்தது குதிக்கால் வலி. இப்போ பரவாயில்லைங்க. இப்போ முட்டி வலியும் பரவாயில்ல. சாப்பாடுலாம் போடுறாரு, பரவாயில்ல. இனிமே அடுத்த வாரம் கூட வரணும்ட்டு நினைக்கிறேன். இன்னும் அடுத்த வாரம் கூட நினைக்கிறேன் நான் வரணும்ட்டு. பரவாயில்ல, வாரம் வாரம் வரேன்ட்டு சார். எத்தனை வருஷம்? 4 வருஷம் இடுப்பு வலி. அம்மா முதல்ல இடுப்பு பார்க்கலாம். இப்போ இடுப்பு கொஞ்சம் கொஞ்சம் அதோ இடுப்பு கொஞ்சம் கொஞ்சம் பாருப்ப பாரு நல்லா பாருமா, குளிச்சு பாருமா, நூறுமா கீழே குடி, தலையில குடி. கொஞ்சமா குறைச்சா குறையா? அதெல்லாம் கொஞ்சமா குறைச்சா குறையா சொல்லுங்க மோல. இப்ப பாரு அடிச்சு வலிக்குதா? அடிச்சு வலிக்குது வலி வலிக்குதா? சொல்ல தெரியல, சொல்ல இழுப்ப அதோ இழுத்தலாமா? மொத்தமா தெரிஞ்ச முடியாது. நான் இப்பயே சொல்றேன், என்னை பத்தி கேட்கு நீ தெரிஞ்சுக்க முடியாது. பாதி வலி குறையும் குறையுன்றேன். மொத்தமா தெரியல, மொத்தமா தெரிஞ்ச எடுத்துக்கணும். மொத்தமா கொஞ்சம் வலி எது காசு பண்ணின்னு சொல்லிக்கிறானு வீடியோல போடுறேன். கொஞ்சம் வலி குறையும் இருக்கும், கொஞ்சம் வீட்டுல பண்ணிக்கிறீங்க. பாருடா ஏமா பாருமா. பாதி முடிச்சவங்க குறைக்க கொஞ்சம் குறைச்சா குறையில. எனக்கா சொல்லாதீங்க, இன்னைக்கு எப்படி இருக்குது? உட்காருங்க. எங்க முடிக்க நடந்து போ, வேகமா போலாம். ஏன் ஒரே பொதுமை போறீங்க? நடந்து போங்க வேகமா, ஸ்பீடா. வெளியே பரவாயில்லையா? வீட்டுல போட்டு என்ன பண்ணுறது கையை? பாருங்க பேர் தாத்தா கிருஷ்ணராஜுக்கு இந்த மாதிரி ஆகி உண்டு. அதெல்லாம் வழி நிறுத்தலாம். நான் வந்து உனக்கு வேற வழி இருக்கிறேன். நாற்பத்தி இப்போ என்ன வேணும்? நான் சொன்னது மட்டும் பண்ணு. நடப்ப சொன்னது மட்டும் செய்ய சரிங்களா? எல்லாம் எனக்கு நான் தேவையில்லை. நான் சொல்றது மட்டும் பண்ணு. சொத்தனை கூட செய்யாது. இப்போ பாரு எப்படி குறைஞ்சா குறையா? அதுதான் நான் வெளியில போறேன், பாதி வழியில குறையுன்னு பாருங்க. அது எண்ணெய் போட்டு விடுவோம். எண்ணெய் போட்டு விட்டுட்டு சுத்த வச்சு நீங்க மொத்தம் கொடுத்துருவோம். பரவாயில்ல வீட்டுல எண்ணெய் போட்டு விடுவோம், சுத்த வச்சு மொத்தம் துணியில வச்சு புரிஞ்சு வளம் முடியும்.
வந்தீங்கன்னா நாங்க சொல்லுவோம்மா வாங்க ஞாயிற்றுக்கிழமை வாங்க நாங்க பாப்பீங்கன்னு சொல்லுவோம். அப்ப நீங்க அதே மாதிரி வீட்டுல போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களால முடிஞ்சது ஐயா இந்த அம்மாவுக்கு வந்து 4 வருஷம் வழி, இடுப்பு வலி, கால் வலி எல்லாம் இருந்தது. இவங்க வந்து சொந்த ஊர் வந்து திருக்கோளூர் ஊர். இந்த ராஜி வெட்னிஸை பார்த்து வந்தாங்க. வந்தோடனே இப்போ அவங்களே சொல்லுவாங்க, இல்லை நான் சொல்லக்கூடாதுனால அவங்களே சொல்லுவாங்க, கேட்டுக்குங்க. எனக்கு 4 வருஷமா வலி இருக்கு. இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல. இந்த வலி ஃபுல்லா முடிஞ்சிச்சுன்னா நான் ஐயா வந்து பார்ப்பேன். என்னால முடிஞ்சது ஏதோ அன்னதானத்துக்கு நான் கொடுப்பேன். நான் வந்து விழுப்புரத்துல இருந்து பக்கத்துல வந்து திருக்கோயிலூர், அங்க இருந்து நான் வந்திருக்கேன். பண்ண முடியாதுன்னு தெளிவா சொல்லிட்டு ஓடி என்ன சொன்னேன், என்னால முடியாத முடியாத நான் முடியாம என்ன அசிங்கலையா நான் முடியும் வார்த்தை விட மாட்டேங்குது. அன்னைக்கு தான் சொல்லிட்டு முடியாதப்ப வீட்டுல பண்ண நான் முடியும் பண்ணி தரேன்னு சொன்னேன். என்ன விடும் ஐயா விட சாப்பிட்டாங்க. என்ன சாப்பிட்டியா? என்ன என்ன ஃபோன் பண்ணாரு. அடிக்கடி வேலைக்கு போச்சு, கூட முடிவு பண்ணல. அடுத்து கால மணிக்கு வரும் வதர் வரும் கால மடக்கு கால மடக்கு என்னெல்லாம் இங்கே தவறு இல்லைம்மா. நீங்கள் தான் வீட்டில் வாங்கி வச்சு சிக்கன் வச்சு ஒட்டரை கொடுக்கணும். இங்கே வர முடியல. கடுகு என்ன வாங்கி கடுகு என்ன படம் போட்டு கூட போன யாரும் சொல்லு. நாங்கள் கொடுக்குறது இல்லைம்மா. வாங்க கொடுத்துலாம் பார்த்துக்கோங்க. நீங்கள் போன அவர்கிட்ட வாழ் போகிறாங்க. கையை பிடிக்க கையை பிடிக்காம சைடில் போனேன்றேன். அம்மா இப்படி கொஞ்சம் அம்மா அப்படியே வாங்க. புரியுதா? அந்த கையை தொங்க விடு, அந்த கையை கீழே விடு. இது தொங்க மாட்டேங்குது. அது உடனே முடியாது. அன்னைக்கே சொன்னேன். இப்போ முடியுது, நடக்க முடியுதானே? நடக்க முடியுது. வா உட்காரு வா உட்காரு. உட்காரு. எழுபதா வீட்டுக்கு போறியா? என்னத்துக்கு தூங்க டெய்லி அந்த தூங்கி தூங்க மாசத்துக்கு ஒரு நாள். ஆமாம் இந்த இது அதுதான் சொன்னேன். ஆரி மட்டும் சுட வச்சுக்கோங்க. சுடாக்கா
படுத்துக்கு சரியா கையில தூக்கு 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 மேலே வரேன் தூக்கு 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 நீ தூக்கு தூக்கு நீ தூக்கு தூக்கு நீ தூக்கு தூக்கு தண்ணி தூக்கு மடிக்க முடியாது மடிக்க முடியுமா கை எடுத்து பண்றோம் எப்படி நீதான் பண்ணாத உடனே எப்படி வரும் பண்ணிட்டு வீட்டு மேலே நல்லா படுக்கு நீ விடு கையை விடு நீ நடக்கு இப்போ வருது வரையா வருது ஐயா வருதுங்க ஐயா போதுமா அவர் பண்ணிக்கலாம் ஆளுங்க பண்ணாக்கா வரணும் வர கை வருஷம் பண்ணிட்டாரு உடனே எப்படி பண்ண முடியுதுன்னா கதையா இருக்குது உடனே யாராலும் பண்ண முடியாது தலையில ஒண்ணும் கிடையாது அந்த ஐயா தலையில முட்டுறியா ஏயா கூட கிடையாது ஒண்ணும் இல்லையா ஆனா எதுக்கும் பேப்பர் போடுறீங்க ஏயா போயிருக்கீங்க போமா கை பிடிச்சி நீட்டு போதுமா வருதா வழியா வருதுங்க நீங்க பண்ணா வரும் இல்லைன்னா டெய்லி ஒரு நாளைக்கு 20 ரூபாய்க்கு ஓடி போய் என்ன பண்ணுங்க அவரே பண்ணாலும் போதும் தனி கொடுத்தா சரியா ஒரு வாரத்தை டெய்லி ஃபோன் பண்றேன் காலைல ஒரு டைம் மதியானம் ஒரு டைம் ஐயா பேசு ஏடா பொருள்லாம் பண்ண தேவையில்லை அவர் இந்த நான் பண்ண வாய்க்க பண்ணாத குறையெல்லாம் குறையாது குறையா நீங்க நினைச்சு அதாவது பூ நிறைய கொடுத்தான் நீ பூ போடு இந்த கடற்கரை நிறைய போடு இல்லை சாய்பாபா போடு வா சரியா நினைச்சிட்டு வா சரியா உட்காரு கையை தொங்கக்கூடாது போடு எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி கை அவருக்கு முடியாதுல்ல ஐயா அவர் கூட எழுந்து வராரு அவரே கேட்டு தெரிஞ்சுக்குங்க அங்கே பார்த்து சொல்லு ஐயா கோயிலுக்கு நன்றி. நான் கூடாஞ்சேரிலேருந்து வரேன். என் பேர் மணிவண்ணன். நான் பெங்களூரில் வேலை செய்கிறப்ப எனக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரோக் ஆச்சு. எனக்கு பிரெயின் வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. அதனால் பேரலைஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஐயா கோயிலுக்கு இது 3ஆவது டைம் வரேன். இப்போ கை விட்டு விட்டு தான் வரேன். 3 மாதத்துக்கு முன்னாடி வந்தேன். இப்போ வந்திருக்கேன். இப்போ கை ஃப்ரீயாக இருக்குது. அடுத்த வாரமும் வந்து பார்க்குறேன். அன்னதானம் பண்ணுறாரு. அறுசுவை உணவு இருக்குது. உணவு அளித்துட்டு தான் நம்மளை அட்டன் பண்ணுறாரு சாரு. ரொம்ப நன்றி. நம்மளால் முடிஞ்ச காணிக்கை என்னாச்சும் தட்சிணை என்னாச்சும் கொடுத்தா தான் வாங்கிக்கிறாரு, இல்லைன்னா இல்லை. எதுவும் கொடுக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. நான் ஐயாவுக்கு நன்றி. ஐயாவோட சேவை தொடரட்டும். அதிரடி எங்க அப்பா கொடுக்குறது அதிரடி நாங்க இருக்குது பியாச்சா நன்றி. அதான் ஒண்ணு இல்லை நான் வாய்க்க விட என்ன பண்ணுது என்ன பண்ணுது கை கை இப்போ கொஞ்சம் வடக்குது. அது கூட கை வராது வருது. அது மாதிரி காலு கொஞ்சம்
உனக்கு என்ன வேணும் சொல்லுங்கன்னா வீக்கெண்ட் தான் இப்ப வழி மடக்க முடியுதா, உட்கார முடியுதா, வேற என்ன வேணும் பயப்படாம சொல்லு, நான் பண்ணித்தரேன். என்ன பேசல சரி. வேற என்ன பண்ணணுமா? வலி இருந்தா சொல்லுங்க, நான் வலி எதனால இருந்துச்சுன்னா சொல்லுங்க. ஐயோ இருந்தா சொல்லியா எடுத்துக்கலையா, நான் நல்லா தெரியும். இருக்கீங்க கொஞ்சம் அப்படியே தானே கேட்கறேன், இருக்கா இருக்கான்னு கேட்கறேன். பக்கத்துல இல்லாம சொல்றியா? இருக்கான்னு சொல்லு, இல்லன்னு சொல்லு. தூக்கு பாரு, தூக்கு தூக்கு மேல தூக்கு. உடனே கூட தூக்கி வர தூக்கட்டுமா? கை ரெண்டு பழைய கொடுத்தா சரி. தமாஷ் சொல்லுதா, உண்மை சொல்லுதா? பழைய கையா போதுமா? அப்படியே கோட்டு வந்துருச்சு, உடம்பு வழியா இருந்து இப்போ எடுத்துங்க. தெம்பு வந்துச்சு தெரியுங்க மேலே. நான் உங்களுக்கு பார்த்துருக்கா கை கொடுத்தா தப்பா மனசு யாரும் சொல்லுங்க வாங்கி தர முடியும். வா, அடிக்க மாட்டேன் பிடிக்க மாட்டேன் ஆனந்தமா வந்து நீ நான் ஃப்ரெண்டே இருந்துடலாம். அப்படியா ஒரு லேடி தான் வந்தாங்க போகுது தெரியுமா? லேடி யாருன்னு செத்து போன தெரியுமா? கேள்விப்படியா? அக்கா போது கேள்விப்படியா? நீ கேள்விப்படல? இப்ப எல்லாத்துக்கும் போனீங்க, ஒரு 3 மாதம் போனீங்க, மத வயசுல சொன்னா ஆஞ்சநேயர் இருக்கிற பக்கத்துல கொஞ்சம் தள்ளி இங்கயா ஆள பக்கமா ஆஞ்சநேயர் உள்ள இருக்குங்க. பணம் சந்தில இருக்குல்ல இல்லைன்றாங்க. ஒரு நிமிஷம் ஓடு. சொல்ல வாயத்தள்ளி பேச கடவுள் முடிஞ்சு இருக்கு தண்ணி எப்படி பேசுற வயசாகி கூட கடவுள் பேசு. இந்த நாமத்தை தரேன், தண்ணியில் போட்டு குடி, நெத்திர நாமத்தை வை, பேப்பரை வச்சு பாயிண்ட் வச்சுக்க. ஐயா கூட உடனே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, வரக்கூடாது, நீ கூட நடத்தி கொடுன்னு சொல்லி உடனே ஆகிட்டார். எதுக்கு மதுரை வச்சு போனீங்களா? யோசிச்சு கட்டி பார்க்கலான்னு ஊருக்கு வேற எதுவும் வாங்கல. இது புல்லு கோவம் பயங்கரம் வருது. போற அமாவாசை பௌர்ணமி வந்தா வீட்டுல தங்கறதுல 100 நாள் நீ அப்படின்னு கமிஷன் மாதிரி கமிஷன் மாற்றிக்கணும். உனக்கு ஏதாவது சீர்கள் தரையில சொல்லி தந்து போய் வாங்கி போயிடு. அவர் அங்கே போய் அணையார் வந்து தண்ணி நினைச்சு வெளியிறது இல்லை. சரியா சொல்ல மாட்டேன்ற கேட்கிற பதில் சொல்லு. அதான் சொல்ல கொடுத்தான். நான் சொல்றபடி செய், சாப்பிட வைக்கிற உன் முன்னே எதுவுமே டச் ஆகுது பார்க்கல, சொல்றபடி செய், நீ கல்லு மாதிரி தரணும். சரியா? வியாபாரம் பண்ணுவாங்க, வியாபாரத்தானே நீங்க பண்றீங்க, வியாபாரம் ஆக மாட்டேங்குது. சாப்பிட்ட வயிற்று வலி வயிற்று நான் சரிப்படுத்தான்னு சொல்லிட்டு நான் சொன்னது சரி சொல்லுங்கன்ட்டேன். சரியா சாப்பிட மாட்டேன், அப்புறம் என்ன பண்ண சொல்ல? அதுதான் நாங்களும் எது சொன்னாலும் சாப்பிடவே மாட்டோம். பதில் கொடுத்தா எத்தனை நாமத்தை வை, தண்ணியில் கொஞ்சம் போட்டு குடி, வாயில் குடி. ஐயா என் கூடயே வாங்க, எனக்கு நல்லா சாப்பிடணும் செய்யணும், வருமானம் வரும், கல்யாணம் பண்ணுறது எப்படி குடும்பம் ஆச்சா? 2 குழந்தை, பையன் பொண்ணு. 1 பையனா? அதெல்லாம் கொஞ்சம் தப்பு. சரி வேலை ஏதாவது பொண்ணு ஏதாவது பண்ணி பிடிக்கா? அதெல்லாம் பெரிய அவங்க அதெல்லாம் கேட்டாங்க, சொல்ல மாட்டேன். ஆமா ஆமா அவங்க யாரும் நான் கூட தப்பான சொல்லுவேண்ணா சொல்ல மாட்டேங்குது. தெரிஞ்சுக்கிறது வீட்டாண்டு ஊருக்கு போனா ஒன்றும் யாருக்கும் எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாதாயிடுது. கொஞ்சம் கொஞ்சமா சரிப்படுத்தாரேன் சொல்றாரு. நீ யாரு கை வலி, முட்டு வலி, இடுப்பு வலி, ஜவு போனதெல்லாம் வாதம் வாங்க, இல்லைன்னா கேமராக்கார வீட்டுக்கு போக போறாரு அடிச்சிருக்கேன்.
அவ்வளவுதான் கணக்கு சொல்றவங்க நான் எடுத்துடுறேன். முந்தியில தொடைங்களா? முந்தாளி புடவை துணியில தொடைங்களா? வேஸ்டியால மூஞ்சில தொடைங்க. எல்லாம் மூஞ்சில தொடைங்க. கேக்கண்ணா நான் சொன்ன சேரக்க நல்லா இருப்பேன். வேலை தெரியுமா இருக்கா? ஆமா. முடி நல்லா மேல தள்ளி விடுங்க. தள்ளி ஆமா. அதான் சாப்பிடணும். ஆமா கொஞ்சம் கூட நாமத்தை போட்டு ஒரு சிட்டிக்கு போட்டு ஐயா நான் நல்லா சாப்பிடணும் சேர்ந்து சாப்பிட்டு நான் பண்ணியிருப்பேன். தண்ணீரை போட்டு குளிக்கணும், வாயில போட்டு குளிக்கணும். ஆமா அதை சொல்லணும். என்ன வேணும் இருக்கா பாரு போச்சா? ஓகே என்னப்பா ஓகே கால சொல்லலாமா? நல்லா நல்லது மொத்தமாக பார்த்து நல்லா பார்த்து